மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் வாழ்க்கையில சின்ன சின்ன ஆசைகள் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய ஆசைகள்ல ஏதாவது 1, 2 நமக்கு நிறைவேறாதா அப்படிங்கிற ஏக்கமும் அந்த ஆசையோடு கூடவே பிறந்ததா இருக்கும். அந்த ஆசைகள் ஏதாவது நமக்கு நிறைவேறும் தருணம் நம் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது, அப்படி ஒரு பேரானந்தம் நமக்கு கண்முன்னே கடவுளை காண்பது போல தெரியும். அந்த சந்தோஷமான நிகழ்வு நம் ஆசைகள் நிறைவேறும் பொழுது மனம் துள்ளி குதிக்கும் அந்த தருணத்தை நான் பல நேரங்களிலே உணர்ந்திருக்கின்றேன். அப்படியாப்பட்ட அந்த தருணத்தை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் பல சின்ன சின்ன ஆசைகள் எனக்குள்ளே இருக்கின்றது. அதையெல்லாம் ஒரு கவிதையாக நான் எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. என்னுடைய இந்த ஆசைகளில் உங்கள் ஆசையும் கலந்து இருக்கலாம், தெரியாது. அதனால் என் ஆசையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் எல்லாம் இருக்கோ அதை ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க. கட்டாயம் அதை நீங்கள் நினைக்க நினைக்க ஒவ்வொன்றாக நிறைவேறுங்கிற நம்பிக்கையோடு அந்த ஆசைகளை டெய்லி எடுத்து பாருங்க. நிச்சயம் ஒரு நாள் நாம் அந்த ஆசைகளோடு மறைய மாட்டோம். அதை வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்ட பிறகுதான் இந்த மண்ணை விட்டு செல்வோம் என்று எல்லாருமே மனசுக்குள்ளே நினச்சிப்போம். இதோ என் சின்ன சின்ன ஆசைகள். எத்தனை எத்தனை ஆசைகள் நித்தமும் புதிதாய் தோணுது, மொத்தமாய் சொல்ல முடியவில்லை, ஒவ்வொன்றாய் சொல்ல கேட்குது. அம்மா சமைத்த உணவை அமர்ந்து உண்ண ஆசை, அப்பா கரம் பற்றி கொண்டு கடைக்கு போக ஆசை. விடியற்காலை தேநீரை என் இதழ்களால் தொட்டு நாவுடன் பகிர ஆசை. புடவை கட்டும் போதெல்லாம் பூ சூடிக்கொள்ள ஆசை. புதிதாய் ஒரு புன்னகை என்னை எப்பொழுதும் தழுவ ஆசை. மலர்களுக்குள்ளே மலராக நான் மறைந்து போக ஆசை. மெல்ல மெல்ல நடைபயிலும் பிள்ளை போல பனிமேல் நடக்க ஆசை. ஆற்று நீரை அள்ளி பருகி என் அங்கம் நனைக்க ஆசை. கடற்கரை மணலில் மாடி வீடு கட்டி இடிக்க ஆசை. புல்லாங்குழலில் காற்றை ஊதி மெல்லிசையாக்க ஆசை. மேக கூட்டம் மெல்ல மோத மழை நீர் எந்தன் மேனி தொட ஆசை. கற்சிலையெல்லாம் கடவுள் இல்லை என உறக்கச் சொல்ல ஆசை. கருவறை சிற்பத்தோடு சிறிது நேரம் கழிக்க ஆசை. நீண்ட தூர பயணம் என் நிழல் மட்டுமே என்னுடன் வர ஆசை. இதய துடிப்பை இசையோடு இணைத்து பார்க்க ஆசை. தேகம் பார்த்து பழகா நட்புடன் உள்ளம் பகிர ஆசை. புரிந்து கொள்ளா உறவை விட்டு புறம் போக ஆசை. புரிந்த உயிர்களோடு மட்டும் கரம் கோர்க்க ஆசை. புல்வெளி மீது புழுவாய் மாறி படுத்துறங்க ஆசை. இல்லை என்று வருவோர்க்கு இருப்பதை பகிர ஆசை. நித்திரைக்கு முன் நிலவோடு நான் நிதமும் பேச ஆசை. உறக்கத்தில் உளரும் பொழுதும் அம்மா என்றே சொல்ல ஆசை. ஆசைக்கு எல்லாம் ஒரு நாள் விடுமுறை விடுக்க ஆசை. ஆமாங்க, இத்தனை ஆசைகளில் ஏதேனும் 1, 2 நிறைவேறினால் கூட நாம் மிகவும் சந்தோஷமாக நம் மற்ற ஆசைகளை கனவுகளோடு இணைத்து பார்ப்பது நிச்சயமாக நிகழத்தான் போகின்றது. நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.